நீ 40 வயசில் ஒழுங்காக ஒரு சில விஷயங்களை செய்யலை அப்படின்னா 60 வயசில் நீ திரும்பவும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் யுவர் ஏஜ் அட் 25 ஃபேஸ் மேட்டர்ஸ், பட் அட் 40 இன்னைக்கு இருக்கிற ஏஐ வேர்ல்டில் வி ஆர் நாட் கோயிங் டு ஹேவ் ஜாப் டில் 60, 65, 70. நான் வீடு வாங்க பற்றி யோசிக்கலாம். வீடு வாங்குறத மறந்துடுங்க. டார்கெட் 3 crores, 4 crores, 2 crores, 1 crore. சீக்கிரம் அந்த கார்பஸ் அச்சீவ் பண்ணால் 25,000 சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேருக்கு சம்பளமே அவ்வளோதான்றப்போ என்ன பண்ணுறது? உலகத்திலேயே தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னன்னா, parents are not for emergency and children is it is something that you are doing wrong. Tomorrow is always costly. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். சார், இன்னைக்கு எனக்கு ஒரு அட்வைஸ் கேட்க தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் சார். நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் சார். நீ 40 வயசில் ஒழுங்காக ஒரு சில விஷயங்களை செய்யலை அப்படின்னா 60 வயசில் நீ திரும்பவும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் இருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 55, 56 ஆகிடுச்சு. பட் இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே தான் இருக்காங்க. ஒர்க் போகிறாங்க, வராங்க. சேவிங்ஸ் எதாவது இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நான் என்ன விஷயத்த 40 ஏஜில் பண்ணால் கரெக்டாக இருக்கும், நான் 60ல் வேலைக்கு போகக்கூடாது சார், நான் கம்ஃபர்டபுளாக என் வீட்டில் இருக்கணும், அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்க வந்திருக்கேன் சார். ஃபஸ்ட்டு என் கேள்வி என்னென்னா சார், இப்போ நான் கேட்டது தான் சார், 40 வயசில் இதை பண்ணால் நீங்கள் 60 வயசில் வேலைக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சார் இதெல்லாம்? ஸோ இன் யுவர் ஏஜ் அட் 25 ஃபேஸ் மேட்டர்ஸ், பட் அட் 40 பர்ஸு மேட்டர்ஸ். நீங்கள் இன்னும் 40 ஆகலை, உங்கள் வயசு 25, 27 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ அழகு தான் முக்கியம், பட் 40 வயசில் பணம் தான் முக்கியம். ஸோ 40ங்கிறது வந்து ரொம்ப பை திஸ் டைம் அவர் கல்யாணம் ஆகிருக்கும், குழந்த பிறந்திருக்கும், அவர் கெரியர் ஓரளவுக்கு பீக் ஆஃப் எ கெரியரில் இருப்பார், இல்லை என்னென்ன மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காரு, பணத்தை சேர்த்துருக்காது. ஸோ அதெல்லாமே நம்ம விட்டுறலாம். நம்ம ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு அவருக்கு வந்து ஒரு 15 to 18 years கெரியர் முடிஞ்சிருக்கும் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். இதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய எந்த திருக்குறள்லையும் வந்து மிரட்டவே இல்லை, ஒரே ஒரு திருக்குறளில் மட்டும் மிரட்டுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து அப்படிங்கிறார். தன்னினும் முந்து, உனக்கு முன்னாடி குடிமடியுங்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, லேசியாக இருக்கக்கூடாதுங்கிறார். இது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டோம், இது வரைக்கும் நம்மளுடைய சேவிங்ஸை நம்ம பண்ணலை, இது வரைக்கும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம பண்ணலை, இது வரைக்கும் நம்ம ஒரு சரியான கெரியர் இல்லை அப்படின்னு சொன்னால், திஸ் இஸ் அ டைம் வேர் யூ கேன் நாட் டிலே த டிசிஷன்ஸ். வாட் வி கால் ப்ரொகாஸ்டினேஷன். அப்புறம் பண்ணிக்கலாம், நாளைக்கு சேவ் பண்ணிக்கலாம், நாளைக்கு இதை பண்ணிக்கலாம், 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் நீங்கள் இப்போ இல்லை. பட் 40ங்கும்போது நவ் யூ வில் ஹாவ் டு டூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேவிங்ஸாக இருக்கட்டும், அது இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி பொசிஷனிங்காக இருக்கட்டும், இல்லை வாட் எவர் இட் இஸ். பழசெல்லாம் விட்டுறலாம், 25லேருந்து 40 விட்டுறலாம். பட் இனிமேலுக்கு அந்த 40, த மொமெண்ட் யூ என்டர் இன்டு 40, பிகாஸ் இன்றைக்கி இருக்கிற ஏஐ வேர்ல்டில் வி ஆர் நாட் கோயிங் டு ஹேவ் ஜாப் டில் 60, 65, 70. நம்மளுக்கு தெரியாது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 40யை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் எதுவும் அவர் ஸ்டார்ட் பண்ணலை, இது வரைக்கும் டிலே பண்ணிகிட்டே இருக்காருன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு 100 ஸ்டெப்பு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பை அவர் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால், இப்போது 25, இப்போ உங்கள் வயசுன்னு வச்சுக்கலாம், உங்கள் வயசு நீங்கள் இப்போ ஒரு 8,000 8,500 நீங்கள் பண்ணிங்கனாலே, சப்போஸ் ஒரு 60 வயசில் ரிட்டையர்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 8,500 ஒரு 10% ரிட்டர்ன்ஸில் 10% ரிட்டர்ன்ஸில் என்னென்ன பண்ணலாம், கொஞ்சம் ஈக்விட்டி பண்ணிக்கலாம், கொஞ்சம் மல்டி அசெட் பண்ணிக்கலாம், வேணுன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னா பிபிஎஃப், இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் அசெட்ஸில் ஒரு ஓவராலாக ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னு சொன்னால், ஒரு 30 வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 1.9 crores அச்சீவ் பண்ணிடுவீங்க. பட் அட் 40ல் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டைம் இஸ் ஷார்ட். வாட் வி கால் டைம் வேல்யூ ஆஃப் மணி, அது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் 25,000 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 25,000, ஏன்னா உங்களுக்கு 20 வருஷம் தான் டைம் இருக்குது. நீங்கள் அதே கார்பஸை சேம் 1.9 crores அதே 10% ரிட்டர்ன்ஸுக்கு யூ நீட் டு ஒர்க் ஹார்ட் அண்ட் யூ நீட் டு சேவ் 3 times. 8,500 இருக்குது, எங்கே இருக்குது, இங்கே 25,000 எங்கே இருக்குது. ஸோ என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, டுமாரோ இஸ் ஆல்வேஸ் காஸ்ட்லி. ஸோ த மோர் யூ டிலே, சப்போஸ் நீங்கள் 50ல் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 60ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் யூ கேன் ஆக்சுவலி டூ இட். ஸோ டிலே பண்ணாமல் ஃபஸ்ட்டு 100 ஸ்டெப் போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பை ஆரம்பிக்கணும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க டிலே பண்ணாமல் டப்புன்னு ஆரம்பிங்கன்னு. ஸோ நானும் அதை உடனே கேட்டுறேன், அப்போ எந்த ஃபண்டில் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? தெர் இஸ் நோ ஒன் சைஸ் ஷர்ட் வில் ஃபிட் அன் இண்டிவிஜுவல்.
பட் நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், இது வரைக்கும் நம்மளை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எடுத்த உடனே T20 கிரிக்கெட்டுக்கு போக வேணாம், கொஞ்சம் டெஸ்ட் கிரிக்கெட்டு ஒன் டே விளையாண்டுட்டு அப்புறமா T20க்கு போய்க்கலாம். ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சை பண்ணணும். இன்றைக்கி யாரெல்லாம் இந்த 40 வயசில் இருக்காங்களோ அவங்க சாகிற வரைக்கும் கொஞ்சம் ஈக்குட்டி நம்மளுக்கு தேவை. ஸோ என்ன, ஒரு 50% 60% ஈக்குட்டி வச்சுக்கணும் அவங்க. ஸோ ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுக்கணும். எதர் தே கேன் டூ ஈக்குவல் Nifty 50, இல்லைன்னா வந்து Nifty 50, இல்லைன்னா ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பு. நம்ம 4 கேட்டகரி சொல்லியிருக்கோம், ஃப்ளெக்ஸி கேப்பு, மல்டி கேப்பு, மல்டி அசட்டு, அந்த மாதிரி நம்ம ஒரு 3-4 கேட்டகரி சொல்கிறோம். அதில் ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். விச் இஸ் 60% ஈக்குட்டிலையும் ஒரு 20% மல்டி அசட். அவங்க சில்வர் போவானா, கோல்டு போவானா, இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் போவானா, இந்த மல்டி அசட்டில் ஒரு 20% போட்டுக்கலாம். ஒரு 20%, ஏன்னா அவங்க இது வரைக்கும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல இல்லையா, இது வரைக்கும் என்ன சேவிங்ஸ் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ திடீர்னு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் ஏதாவது எமர்ஜென்சி வந்ததுன்னா ஸோ ஒரு பாண்ட் ஃபண்டு, ஒரு டெட் ஃபண்டு போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் கிடையாது. இந்த 20%ங்கிறது ஓரளவுக்கு ரிலேட்டிவ்லி வெரி சேஃபர் போர்ட்ஃபோலியோ. ஒரு 20% வில் பி ஃபார் த மீடியம் டு லாங் டேர்ம். இந்த இன்னொரு 60%ங்கிறது 50% 60%ங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது இவங்களுடைய அப்ரோச் என்ன இருக்கணும்னா 12, 15, 20% ரிட்டர்ன்ஸ்லாம் கிடையாது, ஒரு 10% ரிட்டர்ன்ஸை வரணும். அதுக்கும் நீண்ட காலத்தில் நம்ம பண்ணணும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 25,000 ரூபாய் 20 வருஷம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10% ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு ஒரு 1.9 crores வருங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். சப்போஸ் 25,000 ரூபாயை நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 10% ஸ்டெப் அப் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அப்போ உங்களுக்கு ஒரு 4 கோடி ரூபா வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சேம் 10% ரிட்டர்ன்ஸ். நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க. கடைசி 5 வருஷத்தை பார்த்துட்டு, கோவிடை பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் வருங்கிற எதிர்பார்ப்பில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வேப்பில் வந்து கசப்பு தான், உங்கள் நாக்கு இனிப்பு கேட்குது. நீங்கள் 15%ங்கிறதுனால நீங்கள் அதிக ரிஸ்க் எடுக்கிறதுனால அதிக ரிட்டர்ன்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. ஆல்வேஸ் ஹாவ் அ மாடரேட் லெஸ் எக்ஸ்பெக்டேஷன். அதோட ஜாஸ்தியாக வந்ததுன்னா வி ஆர் லக்கி. ஓகே சார், இப்போது நீங்கள் நல்லா சொன்னீங்க, இந்த மாதிரி எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம், என்னென்ன மைண்ட் செட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் எல்லாமே சொன்னீங்க. இந்த 40 வயசு தாண்டப்போ எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஆன ஒரு விஷயம் என்ன நான் பார்க்குறேன்னா, வீடு வாங்கணும் அப்படின்ற தாட்ஸோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருப்பாங்க சார். இந்த டைமில் வீடு வாங்கி அவங்க 40 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம இருக்க ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் முதல்ல நம்மளுக்கு இருக்கலாமா? நான் வீடு வாங்க பற்றி யோசிக்கலாம். வீடு வாங்குறத மறந்துடுங்க. 40 வயசுக்குள்ளே நீங்கள் வீடு வாங்கலை, ஏன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் 25 ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 40க்குள்ளே ஒரு 5-8 வருஷம் ஹோம் லோன் அடைச்சிருப்பீங்க. இந்நேரத்துக்கு ஹோம் லோன் என்ன அவுட்ஸ்டாண்டிங்கிறது உங்களோட அளவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா. இல்லை நீங்கள் வீடும் வாங்கலை, சேவிங்ஸும் பண்ணலைன்னா இப்போ 40 வயசில் வீடு வாங்குறத மறந்துடுங்க. ஏன்னா இப்போ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹெட். இப்போ உங்களுக்கு குழந்தைங்க படிப்புக்கு இருப்பாங்க, ஹையர் எஜுகேஷன் போவாங்க, இந்த மாதிரி ஒரே வெளில எப்போ நம்ம ரிட்டையர் ஆகும்னு தெரியாது. நீங்கள் 20 வருஷம் ஹோம் லோனாக ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆச்சுன்னா, டென்யூர் ஜாஸ்தி ஆச்சுன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ ஹவ் நாட் ஸ்டார்டட் எனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இஃப் யூ ஹவ் நாட் பில்ட் எனி கார்பஸ், if you have not pre-closed or any loan, now it is a time to focus on building the corpus. Target 3 crores, 4 crores, 2 crores, 1 crore. என்ன சைஸ் சட்டை நம்மளால் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ என்ன ஆகும்னா அசட் ரிச் கேஷ் பவர் ஆகிடுவீங்க. எல்லா பணத்தையும், ஏன்னா நீங்கள் 1 கோடி இல்லாமல் நீங்கள் வீடு வாங்க முடியாது, 50 லட்சம் இல்லைன்னா வீடு வாங்க முடியாது. அவன் எப்படி ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப தள்ளி வாங்கினா கூட 50 லட்சம் எல்லாம் வாங்க முடியாது. ஸோ நீங்கள் எதுவுமே சேர்க்கல, ஆனால் நான் இஎம்ஐ வாங்கணும்னா 40,000 அதுக்கே போயிடும். இப்போ சம்பளம் நம்மளுக்கு வந்து 1 லட்சம் இருந்தால் தான் நம்ம 40,000 இஎம்ஐயை கட்ட முடியும். ஸோ அதனால வீடு வாங்கலை, உங்கள் சம்பளம் வந்து லெஸ் தென் 75,000 இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறாருன்னு சொன்னால் வீடு வாங்குறது இஸ் ரூல்ட் அவுட். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் தி ஃபினான்ஷியல் அசட்ஸ். ஃபிசிக்கல் அசட்ஸ் தேவையில்லை, கோல்டு தேவையில்லை, வீடு தேவையில்லை. ரேதர் கையில் பணமாக வச்சுக்கிட்டா 50-55 உங்கள் நிலைமை பெட்டராக இருக்கும்போது அப்போ வாங்கிக்கலாம், தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கலாம். 60 நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க, எங்கே இருக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சால் அப்போ நம்ம வாங்கிக்கலாம். கொஞ்சம் டிலே பண்ணுறது பெட்டர், பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் கேஷ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகே சார், இப்போ நீங்கள் சம்பளம்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது, நிறைய பேருக்கு இன்னும் பிரச்சனை இருக்குது, கம்மியான சம்பளம். இன்னும் 40 வயசில் இருக்கவங்களே இன்னும் 25,000 35,000 வாங்குற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க இன்வெஸ்டிங் இனிமேல் ஆரம்பித்து வீடு வாங்குறதையும் தள்ளி போடுங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இன்வெஸ்டிங் ஆரம்பித்து சீக்கிரம் அந்த கார்பஸ் அச்சீவ் பண்ணால் 25,000 சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேருக்கு சம்பளமே அவ்வளோதான்றப்போ என்ன பண்ணுறது சார்? சிரமம் தான். ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணாமல், நம்மளுடைய ஜாபை இன்க்ரீஸ் பண்ணாமல் நம்மள சிரமமாக தான் இருக்கும். இன்றைக்கி இருந்த நிலைமையோடு நீங்கள் பெட்டராக இருக்கணும்னா உங்கள் 25,000 சம்பளம் 35,000 ஆகணும். அதுக்கு என்ன நீங்கள் ஒர்க் பண்ணணுமோ அதை நீங்கள் ஒர்க் பண்ணணும்.
அதுக்கு என்ன ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணணும். முட்டாளும் மயில்கல்லும் தான் ஒரே இடத்துல இருக்கும் பாரு. நான் 25,000 சம்பளம் 10 வருஷம் முன்னாடி இருப்பேன், இப்பயும் 25,000 தான் இருப்பேன்னா தென் தெர் இஸ் சம்திங் தட் யூ ஆர் டூயிங் ராங் இன் திஸ் வேர்ல்டுன்னு அர்த்தம். பொருளுள்ளோரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தனுக்கு ஒரு பெரிய நாலேஜ் இல்லை ஒரு பெரிய இது இல்லாட்டினாலும் அவன் பணக்காரனாக இருந்தால் அவன்கிட்ட பணம் இருந்ததுன்னா உலகமே மதிக்கும்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஸோ என்னென்னா பணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு வி நீடு ஸ்கில். பணத்தை ஏர்ன் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையில் வாழ முடியாது. பணம்னா பணமும் வாயை திறக்குங்கிற மாதிரி மணி மேட்டர்ஸ். நம்ம பணம் இல்லாமல் இருக்க முடியாது. அதுக்கு யூ நீட் எ ஜாப். ஜாப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோக்கஸ் ஆன் த ஜாபு. நீங்கள் இது வரைக்கும் ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணலைன்னா ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணுங்கள். ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணால் தான் உங்களுக்கு பணம் வரும். பணம் இருந்தால் தான் சேமிக்க முடியும். 25,000 இருக்குது, நான் வீடு வாங்கணும், சேமிக்கணும், கரியரையும் பார்க்கணும், குழந்தை சிரமம். ஒன்றுத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உலகத்திலேயே தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்னா இன்வெஸ்டிங் இன் யுவர் செல்ஃப். உங்கள் மேலே நீங்கள் முதலீடு பண்ணுறது தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வேறு எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ கோல்டோ ரியல் எஸ்டேட்டோ எதுவுமே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் மேலே நீங்கள் முதலீடு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வரும். அந்த இன்கம்மை வச்சுட்டு நீங்கள் மல்டிபிள் இன்கம். மணி ஒன்லி கேன் மேக் மணி. வெறுங்கை முழம் போடாது. ஸோ டு கிரியேட் மணி யூ நீட் ஜாப். டு ஹாவ் அ ஜாப் யூ நீட் டு அப்கிரேட் த ஸ்கில்ஸ். டு ஏர்ன் மோர் மணி யூ வில் ஹவ் டு அப்கிரேட் யுவர் ஸ்கில்ஸ். அதுதான் சார். நம்ம கடைசி கொஸ்டினுக்கு வந்துட்டேன். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் அழகாக சொன்னீங்க 40 வயசில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுன்றது. என்னோட கொஸ்டின் என்னென்னா சார், இப்போது நீங்கள் நிறைய விஷயங்களில் இப்போ இன்வெஸ்டிங் பற்றி பேசுவோம் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு இதுக்கும் ஒரு ஃபார்முலா சொல்லிட்டிங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. 25 டைம்ஸ் ஆஃப் ஒரு ஆனுவல் இன்கம் இருந்தால் தான் நீங்கள் ரிட்டையர் ஆக முடியும். அது முதல்ல உள்வாங்கிக்கோங்க. இன்றைக்கி 50,000 ரூபா எனக்கு செலவு, மாதம் 50,000 ரூபா செலவு, ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபா எனக்கு செலவாகும். 25 வருஷம் ஆஃப் மை எக்ஸ்பென்சஸ் விச் இஸ் அபவுட் 1.5 crores இருந்தால் நான் இன்றைக்கி ரிட்டையர் ஆகலாம். இல்லாட்டினா ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்காதீங்க. இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நான் அந்த ஃபார்முலா சொன்ன மாதிரி தான். 25,000 ரூபா நீங்கள் 20 வருஷம் தொடர்ந்து ஒரு 10% ரிட்டர்ன்ஸில் முதலீடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 1.9 crores கிடைக்கும். 25,000 ரூபா 10% ஸ்டெப் அப் பண்ணி அதே 10% ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 crores கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அட் 10% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பாக கம்மியாக வச்சுங்க. ஏன் அந்த 4 crores என்ன இன்ஃப்ளேஷன் இருக்குது இல்லையா? ஸோ இன்ஃப்ளேஷனுங்கிறனால 4 கோடி இருந்ததுன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 20 வருஷம் கழிச்சு 4 கோடிங்கிறது அது 1.5 கோடிக்கு 2 கோடி கூடி சமானம் இருக்காது. அதுலேருந்து நீங்கள் ஒரு மாதம் ஒரு 1 லட்சமாவது நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அப்படின்னா என்னென்னா, இந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஃபார் எமர்ஜென்சி அண்ட் சில்ட்ரன் இஸ் நாட் ஃபார் ரிட்டையர்மெண்ட்டுங்கிற மாதிரி உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பசங்களை நம்பி இல்லாமல் இருக்கிறதுக்கு, உங்களை நீங்களே மினிமம் உப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு இந்த டீசன்ட் சேவிங்ஸ். ஏன்னா 40 வயசுங்கும் போது நம்மளுடைய ஆடியன்ஸ் எல்லாம் மிடில் கிளாஸ் ஆடியன்ஸ். ஸோ 25,000 ரூபாங்கிறது நம்ம ஈஸியாக சேர்க்கலாம். 25,000 சேர்க்க முடியல, எவ்வளோ சேர்க்க முடியுமோ அதாவது யூ வில் ஹவ் டு ஸ்டார்ட். 100 ஸ்டெப்பு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் ஆரம்பிச்சுட்டு தென் இம்ப்ரவைஸ் எவ்ரி இயர் அண்ட் ட்ரை டு பில்ட் த கார்பஸ். தட் இஸ் வாட் இட் மேட்டர்ஸ்ங்கிறது தான் என்னுடைய வியூ. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கேஷவ்.